என்னங்க அதுக்குள்ள வேலை கிளம்பிட்டீங்களா? ஆமா, வேலை போட்டது போட்டபடியாவே இருக்கு. நான் போய் தான் பார்க்கணும். சரிங்க, மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தானே வருவீங்க? இன்னைக்கு ஒரு நாளாச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அதனால இன்னைக்கு மதியம் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடணும். என்னாச்சிங்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வாட்ட அமைதியா இருக்கீங்க. சாப்பிட மதியம் வருவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி செஞ்சிருக்கேன். இல்லம்மா, இன்னைக்கு வேலை நிறைய இருக்கும்னு நினைக்கேன். அதனால நான் கடையில சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கே நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சேன். அதுவும் போச்சா? சரி, என்ன செய்ய, நம்ம தலையில சப்பாத்தின்னு தான் எழுதியிருக்கு. ஏங்க, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். போன மாசமே சொன்னீங்க எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தரேன்னு. எப்பங்க வாங்கி தருவீங்க? அத வர சொன்னோமோ, சுத்தமா ஞாபகமே இல்லையே. இப்ப என்ன செய்ய? ஐயோ, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. என்னங்க ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கீங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, வேலையே சரியா போக மாட்டேங்கி இந்த மாசம். கையிலயும் காசு இல்ல. உனக்கு அடுத்த மாசம் வாங்கி தரேன். ஐயோ, என்னம்மா இப்படி மூஞ்சி வாடி போச்சு? என்னாச்சு பட்டு? சரிங்க, நான் ஒன்னும் வருத்தப்படல. சரி, அடுத்த மாசம் தானே, பாத்துக்கலாம். நீ கண்டிப்பா ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு டைமண்ட் நெக்லஸ் கிடைக்கும். அடுத்த மாசம் உனக்கு கண்டிப்பா வாங்கி தந்துருவேன், சரியா? சரிங்க சரிங்க, எனக்கு வீட்டுக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி, எவ்வளவுதான் வாங்கி வாங்கி கொடுக்க. இவளுக்கு வாங்கி கொடுத்து இந்த வீடு கடன் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வீட்டு மேல லோன் இருக்கு. இந்த லோனை எப்படி கட்டி முடிக்க போறேன்னு தெரியல. இதுல வர டைமண்ட் நெக்லஸ் வேணுமா? டைமண்ட் நெக்லஸ். சரி, எரிச்சலா இருக்கு எனக்கு. நிம்மதியே இல்ல வாழ்க்கையில. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, யாரு நீங்க? நான் வெளியூரு, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? என்னைய பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த கடனை எப்போ கட்டுவீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். யோ, யாரையா நீ? உன்கிட்டே நான் கடன் வாங்கினேன்? நீ வந்து கேட்க வந்திருக்க? நான் ஒரு கம்பெனி கிட்ட லோன் வாங்கினேன். அந்த கம்பெனிக்காரன் தானே வந்து கேட்கணும், நீ வந்து கேட்குற? அண்ணாச்சி அந்த கம்பெனிக்காரங்க தான் என்னைய அனுப்பியிருக்காங்க. போய் கேட்குற விதத்துல கேட்டு வட்டி முதலமா வாங்கிட்டு வான்னு. என்னது இது? கம்பெனிக்காரன் வந்து கேட்க வருவான்னு பார்த்தா கந்து வட்டிக்காரன் வந்து கேட்க வந்திருக்கான். ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? இவனை பாக்குறதுக்கே பயமால இருக்கு. என்ன அண்ணாச்சி, காசு எப்ப தருவீங்க? நல்ல விதமா கேட்கும் போதே கொடுத்துருங்க. பிறகு கேட்க வேண்டிய விதத்துல கேட்கற மாதிரி வச்சிடாதீங்க, பாத்துக்கோங்க. எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் வேணும். யோ, எத்தனை வாரம் ஐயா உனக்கு கொடுப்பாங்க? வாரம் இதே தான் சொல்லிட்டு இருக்கியாம்ல. அதனாலதான் கம்பெனிக்காரன் என்னைய அனுப்பி விட்டுருக்கான். மரியாதையா காசை கட்டுற வழியை பாரு. இன்னும் 50 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கு. ஒழுங்க மரியாதை கட்டுற வழியை பாத்துக்கோ. இங்க பாருங்க சார், கொஞ்சம் கோவப்படாதீங்க. எப்படியாவது நான் கட்டிடுறேன். ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. யோ, அடுத்த தடவை வருவேன். வரும்போது காசை மட்டும் நீ கட்டாம இரு. இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. கரெக்டா கட்டிடுவேன். அடுத்த வாரம் வாங்க, வரும்போது காசு ரெடியா இருக்கும். சரி, நான் உன் பேச்ச நம்புறேன். அடுத்த தடவை வருவேன். காசு மட்டும் இல்ல, நான் சொன்னதை செஞ்சுட்டு தான் போவேன். சார், ரோட்ல போறவன் வரவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற நிலைமை வந்துட்டு நமக்கு. இந்த வீட்டை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும். என்ன செய்யலாம்? வேற வழியே இல்ல. அவகிட்ட பேசிதான் ஆகணும். சரி, இப்பவே அவ வீட்டுக்கு போய் அவகிட்ட போய் பேசலாம். அத்தை, மாமா, நீங்க இருந்த வரைக்கும் உங்க பையன் என் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நல்லா இருந்தாரு. என்னைக்கு நீங்க போய் சேர்ந்தீங்களோ அன்னைக்கு வெளியூருக்கு போறேன்னு சொல்லி துபாய்க்கு போனாரு. போய் ஒட்டகம் மேய்க்க போனாரு. போன இடத்துல ஒரு கழுதையை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு. இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. பாத்தீங்களா அத்தை, உங்க பையன் என்னெல்லாம் செய்யறாருன்னு. நானும் என் பிள்ளைகளும் வேண்டாமா. என்ன செய்ய, எங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னைக்கு வெளியூருக்கு வேலைக்கு போனாரோ அன்னையில இருந்தே உங்க பையன் இப்படி மாறிட்டாரு. மகாலட்சுமி, மகா. என்னங்க நீங்களாங்க என்னை கூப்பிட்டீங்க? என்ன மகா, என்னைய வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட மாட்டியா? உள்ள வாங்குங்க. எதுக்கு வெளில நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம வீடு தானே, உள்ள வாங்க.
என்ன மகா, ஏதோ எங்க அப்பா அம்மா போட்டோ முன்னாடி நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? ஒன்றும் இல்லைங்க, அத்தை மாமா ஃபோட்டோ பார்த்து மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இருந்த வரைக்கும் உங்கள் பையன் உருப்பிட்டு இருந்தார். நீங்கள் எனக்கு போய் சேர்ந்தீங்களோ அன்னையிலேருந்து உருப்பிடாமல் போயிட்டாரு. எனக்கு தான் மனுஷன் திருந்தி வருவாரோ அப்படின்னு நினச்சி மனசு விட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேண்டி முடிக்கிறதுக்குள்ள மகான்னு என்னை எப்பவும் போல கூப்பிடுவீங்க பார்த்தீங்களா? அப்படி கூப்பிட்டீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இவன் நம்மளை கலாய்க்கிறாளா இல்ல புகழ்ந்து பேசுறாளா? ஒன்னும் புரியலையே. சரி, நம்ம வந்த காரியத்தை பத்தி பேசுவோம். தேவையில்லாம என்னத்த பேசிக்கிட்டு. என்னாச்சிங்க திடுதிப்புன்னு வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? என்ன செய்ய, என் தலையெழுத்து உன் வீட்டு பக்கம் வரணும்னு. ஒன்னும் இல்ல மகா, உன்னைய ரொம்ப அடிச்சிட்டேன். அதான் நீ எப்படி இருக்கியோ என்னமோ ஏதோன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்க அடிக்கிறது என்ன புதுசா? எப்போ நீங்க அடிக்கிறதும் நான் வாங்குறதும் அதெல்லாம் என்ன புதுசாவா இருக்க போகுது? எப்பவும் பழகினது தானே, ஒரு பிரச்சனை இல்ல. நான் நல்லா தாங்க இருக்கேன். ஏங்க இதுக்கு போட்டு எதுக்குங்க அழுகுறீங்க? அழாதீங்க. இல்லம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப அடிச்சிட்டேன். உன்னையும் பிள்ளைங்களையும் அடிச்சது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க, விடுங்க விடுங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல, பிள்ளைகளும் ஒன்றும் நினைக்கல. எப்பவும் அப்பே அடிக்கிறது தானே அப்படின்னு தொடச்சு போட்டு போயிட்டு அழுக. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. அவ பக்கத்துல இருக்க போய் தான் உங்களை கூட கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு இங்க கிடந்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க? உனக்காண்டி நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னங்க பண்ண போறீங்க? நீ எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படணும்? உனக்காண்டி ஊருக்கு வெளியில ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அங்க நல்ல பெரிய வீடா கட்டித்தாரேன். பேசாம நீ அங்க போய் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் இரு. அதுதான் உனக்கு நல்லது. உன் பேர்லயே கூட வாங்கிடலாம் அந்த வீட்டை. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, இருக்கட்டும். நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? இல்லைங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீட்டில் அத்தை மாமா வாழ்ந்த வீடு. அது மட்டும் இல்லை, இந்த வீடு அவங்க நினைவாக இருக்குது. இந்த வீட்டை விட்டு போக எனக்கு மனசு இல்லைங்க. ஏண்டி இவ்வளோ தூரம் நான் சொல்றேன், கொஞ்சம் கூட காதுல வாங்காம இந்த வீட்டில் தான் இருக்க போறேங்க. எங்க அப்பா இருந்துகிட்டு தேவையில்லாம உன் பேர்ல இந்த சொத்தை எழுதி வச்சுட்டாரு. இந்த வீடு மட்டும் என் பேர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில துரத்தி இருந்திருப்பேன். இங்க பாரு, இந்த வீட்டு மேல லோன் வர இருக்கு, கடனை அடைக்கணும். அதுக்கு உன் கையெழுத்து வேணும். கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிரு. என்னங்க நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லவர் மாதிரியே பேசுனீங்க, அதுக்குள்ள கெட்டவரா மாறிட்டீங்க. என்னடி நீ என்னை கலாய்க்கிறியா? காலையில கொடுத்த அரை பத்தலையா? திரும்ப வேணுமா என்ன? என்னது அடிப்பியா? எங்க அடிச்சு பாரு பாப்போம். காலையில பிள்ளைங்க இருந்தாங்களேன்னு சொல்லி அமைதியா இருந்தேன். இப்ப வீட்டுல யாரும் இல்ல, அந்த விளக்கமாத்த எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, மாவனே நீ வீட்டுக்கு வெளியில போய் கிடப்ப. என்ன இவா திடீர்னு இப்படி பேசுறா? நம்மளை பார்த்து எப்படி பயந்துகிட்டு இருந்தா இப்ப நம்மளையே பயமுறுத்துற அளவுக்கு பேசுறா. ஏண்டி, உன்கிட்ட நான் மரியாதையா தான் நான் வந்து கேக்குறேன். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போக வேண்டியதானே? இந்த வீடு உன் பேர்ல இருக்க போய் தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. கைய உடைச்சி கையெழுத்து வாங்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க பண்ணியா பாப்போம். கையை உடைச்சி கையெழுத்து வாங்குவானாம்ல. யோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியில போவே மாட்டேயா. மரியாதையா வெளியில போ. என்ன இவா நம்ம குரலை ஒசத்தி பேசுனா பயந்துருவான்னு பார்த்தா இன்னும் பயப்படாம கூட கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசுறா. ஐயோ, நம்ம அடிச்சாலும் அடிச்சிருவாளோ? இவகிட்ட எவ அடி வாங்க? வேண்டாம் வேண்டாம், இந்த இடத்த காலி பண்ணி ஓடிடுவோம். பிறகு இவகிட்ட அடி வாங்கின விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, கேவலமோ கேவலம், பெரிய கேவலமாயிரும். வேண்டாம், இந்த இடத்த விட்டு காலி பண்றதுதான் நமக்கு நல்லது. எப்பா சரியான ராங்கி பிடிச்சவளுகளையா நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். சரி, ஒருத்தியாவது நமக்கு அடங்கி போய் இருப்பாளுகன்னு பார்த்தா எல்லாம் நமக்கு மேற்பட்டவள இருக்காளுக. யோ, போறியா இல்ல விளக்கமாத்த எடுக்கவா? சி, இவெல்லாம் ஒரு மனுஷன். கொஞ்ச நேரத்துல இவன் திருந்திட்டான்னு நினைச்சேன். இவெல்லாம் வாழ்க்கையில என்னைக்குமே திருந்தாத ஜென்மம். நல்ல வேலை போய் சேர்ந்துட்டீங்க. உங்க பையன் பண்ற அட்டுழியத்தை பாத்திருந்தீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. கொஞ்சமாச்சு அப்பா அம்மா வாழ்ந்த வீடாச்சே, அதோட வீட்டோட அருமை என்னன்னு தெரியாம அவர் வாட்ட கண்ட மணிக்கு அவங்கிட்டயோ போய் வீடை விற்க போறேங்காரு. என்னத்த சொல்ல? சரி, இவரெல்லாம் என்ன மனுஷனோ. எனக்கு தான் இந்த மனுஷன் திருந்தி வருவான் நானும் காத்து கடந்து எனக்கு முடியாம போயிரும் போல.